வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மேத்லாஜிக் சேனல். இந்த சேனலில் இந்த பர்டிகுலர் வீடியோவில் நம்ம வந்து 10ஆம் வகுப்பு கிளாஸ் 10 தமிழ்நாடு போர்டு எஸ்எஸ்எல்சி அதனுடைய நிகழ்தகவு ப்ராபபிலிட்டி சாப்டரில் அதை பற்றி பார்க்க போகிறாங்க. எப்படி பார்க்க போகிறோன்னா, எக்ஸாம் கிட்ட வந்துருச்சு, 2 மாதம் தான் இருக்குது. ஸோ அவர் ஸ்ட்ராட்டஜி வில் பி, அது எப்படி செய்ய போகிறோன்னா, ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை எடுத்துகிட்டு அதில் இந்த சாப்டரில் ப்ராபபிலிட்டியில் என்னென்ன கொஷின் வருதோ அதெல்லாம் சால்வ் பண்ணுவாங்க. ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக ஒரு கொஷினில் 1 மார்க் கொஷின்னா ஒரு கொஷின் 2 மார்க்ஸும் ஒரு கொஷின் 5 மார்க்ஸும் 8 மார்க் வருது. சில லேட்டஸ்ட்டாக லாஸ்ட் 2 இயர்ஸ்லேயும் 9 மார்க்ஸ்க்கு வருதுங்க. ஒரு 5 மார்க்கு, ஒரு 2 மார்க்கு, 2 1 மார்க் வருதுங்க. ஸோ வில் சால்வ் ஆல் தோஸ் திங்ஸ். இப்போ நம்ம சால்வ் பண்ணும்போதே அந்த பரவலுக்கு என்ன தேவையோ அந்த கான்செப்ட், அந்த தேற்றம், அது தியரம், அதனுடைய ஃபார்முலா நம்ம சொல்லிட்டு நம்ம சால்வ் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக புரியுங்க. எதுக்கு எப்படி ப்ராக்டிக்கலாக நம்ம அப்ளை பண்ணுறதுன்னு உங்களுக்கு ஈஸியாக புரியும். நவ் லெட்ஸ் கோ டு த கொஷின். முதல்ல 2025 கொஷின் பேப்பர் எடுத்துக்கலாம். அண்ட் என்னோட சோர்ஸ் ஆஃப் த கொஷின் பேப்பர் வந்துங்க tndg.org-ல எடுத்துருக்காங்க, அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து. ஸோ இஃப் யூ வாண்ட் யூ கேன் கோ தேர் அண்ட் கொஷின் பேங்க்னு போட்டுக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா எஸ்எஸ்எல்சி கொஷின் பேப்பர்னு போட்டு எல்லா கொஷின் பேப்பர் இருக்குங்க. அதில் யூ கேன் சூஸ் த மேத்தமெட்டிக்ஸ் கொஷின் பேப்பர். ஸோ 2025ல 1 மார்க்கில் 2 கொஷின் வந்துருக்குங்க. நம்ம முதல் கொஷின் பார்க்கலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் இன்கரெக்ட்னு வருது. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் இன்கரெக்ட். 1 minute. ஓகே, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் இன்கரெக்ட். என்ன கொடுத்துருக்காங்க? நம்பர் 1 இஸ் சாய்ஸ் ஏ. P is probability of A greater than 1. Choice B, probability lies between 0 and 1. Choice C, probability of null set 0. And choice D, P of A plus P of A complement equal to 1. தமிழ் படிக்கணும்னா அது ரொம்ப கொடுக்கப்பட்டவர்களில் எது தவறானது, அது மட்டும்தாங்க தமிழ். இதெல்லாம் இங்கிலீஷில் தாங்க இருக்குது, ஆங்கிலத்தில் தான் இருக்குது. ஸோ அவ்வளோதான். எது சரி எது தவறு, ஒன்றே தான் தவறுங்க, மீதெல்லாம் சரி. ஸோ முதல்ல எது சரியோ அதை பற்றி ஏன் சரின்னு டிஸ்கஸ் பண்ணிவிடுவோமா? இப்போவேங்க சொல்யூஷனில் ப்ராபபிலிட்டி ஒன்று வந்து ஆல்வேஸ் லைஸ் பிட்வீன் 0 and 1 போத் இன்க்ளூசிவ். இன்னும் கரெக்டாக சொல்ல போனால் ப்ராபபிலிட்டி இஸ் ஆல்வேஸ் ஈக்குவல் டு ஆர் மோர் தென் 0 and equal to or less than 1 always. So இதுதாங்க அதனுடைய ஃபார்முலா. probability of any event, probability இதுதான். therefore it implies probability வந்து 0 இருக்கலாம், 1 இருக்கலாம், or between 0 and 1 இருக்கலாம். இது இடைப்பட்ட ஒரு வேல்யூவாக இருக்கலாம், 1 இருக்கலாம், 0 இருக்கலாங்க. சரிங்க. வாட் இஸ் P of A அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? P of A கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் P of A? P of Aங்கிறது ஒரு ஈவெண்ட், ப்ராபபிலிட்டி ஆஃப் ஈவெண்ட் ஏ ஹேப்பனிங் விச் இஸ் டிஃபைன்டு பை N of A by N of S. இது கிளியராக சொல்கிறாங்க. ஓகேங்க. ஸோ P of A வந்து லெட் A பி அன் ஈவெண்ட். ஈவெண்ட்னா ஒரு நிகழ்வுங்க. ஏ வந்து ஒரு நிகழ்வை வச்சுட்டோம்னா அதுக்கு நடப்பதற்கான வாய்ப்பு, அது நிகழ்தகவு வந்து P of A. ஸோ probability of event A happening, event A happening தான், அதுதாங்க அதுக்கான வாய்ப்பு இஸ், அது வந்து P of A ன்னு சொல்லுவாங்க. தட் இஸ் டிஃபைன்டு பை P of A is equal to N of A by N of S. வாட் இஸ் N of A, N of S? N of S னா ஈவெண்ட், ஃபேவரபிள் ஈவெண்ட் ஃபார் ஹேப்பனிங் ஆஃப் A. அதாவது ஃபேவரபிள் ஈவெண்ட்ஸ் ஃபார் அக்கரன்ஸ் ஆர் ஹேப்பனிங் ஆஃப் ஏ. அக்கரன்ஸ்னு வச்சுப்போமே, ஆஃப் ஏ, ஏ நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள், சாத்தியம், அது வந்து டிவைடட் பை ஆல் பாசிபிள் அவுட்கம்ஸுங்க. ஆல் பாசிபிள் ஃபேவரபிள் அவுட்கம்னா ஈவெண்ட் கிடையாது, ஃபேவரபிள் அவுட்கம் ஃபார் அக்கரன்ஸ் ஆஃப் ஏ, ஆல் பாசிபிள் அவுட்கம். இப்போ அதாவது சின்ன எக்ஸாம்பிள் மூலியமாக பார்த்துடலாங்க. இதாங்க சாம்பிள் ஸ்பேஸ்னு வச்சுப்போம். ஒரு செவ்வகம், ஒரு ரெக்டாங்கிள் வரைகிறேங்க. அது 1 2, இது ரெண்டும் செட்டு ஏன்னு வச்சுப்போம். 4 5 3 3 4 5 6 வெளில இருக்குது. இதாங்க சாம்பிள் ஸ்பேஸ். சாம்பிள் ஸ்பேஸ்னு என்னங்க? கூறு வெடிங்க, அதான் சாம்பிள் ஸ்பேஸுங்க. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா செட் ஏ என்னென்னாங்க இருக்குது? 1, 2ங்க, 2 எலிமெண்ட் இருக்குங்க. therefore N of A என்னதுங்க? 2. சாம்பிள் ஸ்பேஸ் என்னதுங்க? என்னென்ன இருக்குது கூறுவெளியில்?
1 2 3 4 5 6ங்க. ஸோ n of s என்னதுங்க? n of s வந்து 6ங்க. ஸோ ஃபார் p of a என்னதுங்க? n of a by n of s which is equal to 2 by 6 which is equal to 1 by 3ங்க. எவ்வளோதாங்க ஆன்சர். இதுதான் இப்படிதான் புரிஞ்சுக்கணுங்க. இப்போ நம்ம அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ ப்ளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ காம்ப்ளிமெண்ட் இஸ் ஈக்குவல் டு 1 கொடுத்துருக்காங்க. காம்ப்ளிமெண்ட் ஒன்று ஆட் பண்ணுறாங்க. அதாவது ஏ காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா இப்படியும் போடலாங்க. ஏ மேலே ஒரு கோடு, ஏ மேலே ஒரு சின்ன ஒரு ஹேஷ் மாதிரி போடலாம், இல்லை ஏசின்னு போடலாங்க. எல்லாமே ஏ காம்ப்ளிமெண்ட்டை குறிக்கும். ஏ காம்ப்ளிமெண்ட்னா என்ன? இந்த இடத்துல பார்த்துக்கோமே. இந்த இடத்துல நம்ம பார்த்தோம்னா ஏ வந்து 1 2ன்னு பார்த்தோங்க. எஸ் வந்து சாம்பிள் ஸ்பேஸ் வந்து 1 2 3 4 5 6 பார்த்தோமா? ஏ காம்ப்ளிமெண்ட் என்ன தெரியுங்களா? சாம்பிள் ஸ்பேஸில் இருப்பது ஆனால் ஏயில் இல்லாதது. The elements that are in sample space are not in the event A or set A. ஈவெண்ட் வேறு செட் வேறு, செட் ஏ இல்லாதது அப்படின்னா என்ன? ஏ காம்ப்ளிமெண்ட் வந்து 3 4 5 6. ஸோ என் ஆஃப் ஏ நம்ம பார்த்தோம் 2, என் ஆஃப் எஸ் பார்த்தோம்னா 6, என் ஆஃப் ஏ காம்ப்ளிமெண்ட்டுங்க. என் ஆஃப் ஏ காம்ப்ளிமெண்ட் 4 1 2 3 4 4 எலிமெண்ட்ஸ் இருக்குங்க. ஸோ பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் ஏ காம்ப்ளிமெண்ட் என்னதுங்க? பி ஆஃப் ஏ என்னது? என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் எஸ், தட் இஸ் 2 by 6. பி ஆஃப் ஏ காம்ப்ளிமெண்ட் என்னதுங்க? என் ஆஃப் ஏ காம்ப்ளிமெண்ட் 4 by என் ஆஃப் எஸ் 6, இது 6 by 6 is equal to 1ங்க. ஸோ இது ஒரு ஃபார்முலாங்க. பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் ஏ காம்ப்ளிமெண்ட் இஸ் 1ங்க. ஸோ இதுவும் கரெக்டுங்க. இந்த சாய்ஸும் கரெக்டு. ஸோ இதுவும் கரெக்டு, இதுவும் கரெக்டுங்க. புரியுது? இன்னொன்று இருக்குங்க. என் ஆஃப் ஏ ப்ளஸ் என் ஆஃப் ஏ காம்ப்ளிமெண்ட் ஈக்குவல் டு என் ஆஃப் எஸ்ங்க. அது நீங்கள் மேலே ஈஸியாக வெரிஃபை பண்ணிக்கலாங்க. என் ஆஃப் ஏ 2ங்க, என் ஆஃப் ஏ காம்ப்ளிமெண்ட் 4ங்க, இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 6ங்க. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் எஸ். இதுவும் ஒன்றுங்க. நீங்கள் கேன் ரிமெம்பர் திஸ் ஆல்சோங்க. என் ஆஃப் பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் ஏ காம்ப்ளிமெண்ட் 1, என் ஆஃப் ஏ ப்ளஸ் என் ஆஃப் ஏ காம்ப்ளிமெண்ட் வந்து என் ஆஃப் எஸ்ங்க. சரிங்களா? ஸோ அடுத்து என்ன கேட்குறாங்க? ப்ராபபிலிட்டி ஆஃப் நல் செட் 0ன்றாங்க. ப்ராபபிலிட்டி ஆஃப் நல் செட் 0 அப்படின்னா நல் செட் அப்படின்னு என்ன இருக்கு? நல் செட்னா ஒன்றுமே இல்லைன்னு அர்த்தங்க. தட் இஸ் என் ஆஃப் நல் செட் வந்து ஆல்வேஸ் 0ங்க. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் நல் செட் வில் பி என் ஆஃப் நல் செட் பை என் ஆஃப் எஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 0 பை வாட் எவர் பி 6ன்னு வச்சுக்கோமே. விச் இஸ் எனிதிங் டிவைடட் பை 0 வந்து 0ங்க. ஸோ இதுவும் கரெக்டுங்க. ப்ரீ ஆஃப் ப்ராபபிலிட்டி ஆஃப் நல் செட் இஸ் ஆல்வேஸ் 0ங்க. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட், இது போட்டோமா? இதுவும் கரெக்ட். ஸோ இதுதாங்க தப்பு. ஏன் தப்புங்க? ப்ராபபிலிட்டி வந்து ஆஃப் எனி ஈவெண்ட் எப்படி இருக்குங்க? either it will be equal to 0 or more than 0, equal to 1 or less than 1. ஸோ ஒன்று அல்லது சைபராக இருக்கலாங்க, அல்லது ரெண்டுக்கும் இடைப்பட்டதாக இருக்கலாம். இது வந்து 1க்கு மேலே இருக்க மாதிரி சொல்லியிருக்காங்க. therefore P of A is more than 1 is wrong. அவ்வளோதாங்க, முடிஞ்சிச்சுங்களா? கொஞ்சம் நிறைய புரிஞ்சுக்கணும். இப்படி தாங்க நம்ம டிஸ்கஸ் பண்ணி ப்ராப்ளம் போடும்போது டிஸ்கஸ் பண்ணால் உங்களை அப்படியே மைண்டில் பதிவாகும். அதனால தான் இந்த ஸ்ட்ராட்டஜி எடுத்திருக்கோம். எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக்கில் சொல்லுங்கள். ரெண்டாவது கொஸ்டின் நம்பர் 2ங்க. A purse contains, இங்கிலீஷில் எழுதிட்டு தமிழில் டெஃபினட்டாக படிக்கிறாங்க. A purse contains இது வந்து 1 mark கொஸ்டின் தான். A purse contains 10 notes of 2000, 10 notes of 2000, 15 notes of 500, 15 notes of 500 and 25 notes of 200, 25 notes of 200ங்க. இப்படி கொஷின் வந்தோடனே முதல்ல எவ்வளோ நம்பர் ஆஃப் நோட்ஸ் இருக்குன்னு பார்த்துலாங்க. 25 30 40 50 நோட்ஸ் இருக்குங்க. டோட்டலாக 50 நோட்ஸுங்க. இதுதாங்க என்எஃப்எஸ். டக்குன்னு போட்டுடலாம். ரைட். என்ன கொஷின் கேட்குறாங்கன்னா, ஒன் நோட் இஸ் ட்ரான் அட் ரேண்டம்ங்க. சமவாய்ப்பு முறையில் ஒரு நோட் எடுக்கப்படுகிறது. A note is drawn at random. A note is drawn at random. What is the probability that the note is either 500 or 200 note? Probability that is 500 or 200 note. ஏன் அப்படி ஷார்ட் ஆகிட்டேன்னா போகிறோங்க, நம்ம புரிஞ்சுட்டா போகிறோம் இல்லைங்களா? கொஸ்டின் தான் இருக்க போகுது. ஆனால் ஆன்சர் எழுதி சொல்யூஷன் எழுதும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம். அது தமிழில் ஒரு தடவை படிச்சிடலாமா?
ஒரு பணப்பையில் 2000 நோட்டுகள் 10 எழுதமா, 500 ரூபாய் நோட்டுகள் 15, 200 ரூபாய் நோட்டுகள் 25 உள்ளன. ஒரு நோட்டு சம வாய்ப்பு முறையில் எடுக்கப்படுகிறது எனில் அந்த நோட்டு 500 நோட்டாகவோ அல்லது 200 நோட்டாகவோ இருப்பதற்கான நிகழ்தகவு என்ன? சரிங்க, நம்ம எப்படி பண்ணுவோம்? லெட் டிராயிங் 500 நோட், 500 ரூபி நோட், ருபீஸ் 500 நோட் BA, 500 ரூபாய் நோட்டை எடுப்பதற்கான நிகழ்வு A என்று நம்ம வரையறுக்கலாம். அதே மாதிரி டிராயிங் 200 ரூபி நோட் வந்து பின்னு வச்சுக்கலாமா? பின்னு வச்சுக்கலாங்க. நம்ம வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் A ஆர் B கேட்குறாங்க. இது வந்து மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்ஸ். நான் இது இப்போ இந்த ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, அதுக்கப்புறமா நம்ம டீட்டெயில்டாக வருவோம். P ஆஃப் ஆர் போட்டால் என்ன தெரியுமாங்க அர்த்தம்? P ஆஃப் A யூனியன் Bங்க. அதுக்கு என்னுடைய ஃபார்முலா என்னன்னா P ஆஃப் A ப்ளஸ் P ஆஃப் B மைனஸ் P ஆஃப் A இன்டர்செக்ஷன் Bங்க. இது வந்து ஏன் இப்போ மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னு சொல்கிறோன்னா, இங்கே வந்து P ஆஃப் B 0ங்க. அது ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, இங்கே பாருங்களா, ஒரு நோட்டு எடுக்கிறாங்க, அது வந்து 500 இல்லை 200 இருக்கா அப்படின்றாங்க. ஸோ 500 அண்டு 200 இருக்கா, ரெண்டுமே சேர்த்துருக்காது. அண்டுனா இன்டர்செக்ஷனுங்க, அது 500ஆகவும் 200ஆகவும் இருக்காதுல்ல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ இன்னொரு உங்களுக்கு ஒரு சொல்கிறேங்க, A யூனியன் B அப்படின்னா A ஆர் Bங்க, A அல்லது Bங்க. A இன்டர்செக்ஷன் Bனா A மற்றும் B, A அண்ட் Bங்க. A அண்ட் Bங்க வரதுக்கு வாய்ப்பே இல்லை இல்லைங்களா? ஏன்னா ரெண்டுமே வராது. ஆறு தான் நம்ம கொஸ்டின் எல்லாம் கொடுத்துருக்காங்க, 500 அல்லது 200. ஸோ தர்ஃபோர் இந்த கேஸில் வந்து P ஆஃப் A யூனியன் B வந்து இஸ் ஈக்குவல் டு P ஆஃப் A ப்ளஸ் P ஆஃப் Bங்க. இதுதான் வருதுங்க. சரிங்களா? நமக்கு தெரியும் ஆல்ரெடி வாட் இஸ் N ஆஃப் A போடுவோமா? N ஆஃப் S வந்து 50 போட்டோம். N ஆஃப் A வந்து என்னது? டிராயிங் 500 ரூபி நோட்டு. N ஆஃப் A வந்து 15 நோட்டு இருக்குங்க. N ஆஃப் A வந்து 15. N ஆஃப் B என்னதுங்க? எவ்வளோ நோட்டு இருக்குங்க? 200 ரூபாய் நோட்டு 25 இருக்குங்க. 25ங்க. தர்ஃபோர் P ஆஃப் A ஆர் B 500 அல்லது எடுக்கிறதுக்கு வந்து P ஆஃப் A யூனியன் Bங்க, which is equal to P of A plus P of B, which is equal to N of A by N of S plus N of B by N of Sங்க. புரிஞ்சுச்சுங்களாங்க? N of A என்னதுங்க? 15, N of S 50 ஆல்ரெடி பார்த்துருக்கோம். எங்கே பார்த்தோம்? இந்த இடத்துல பார்த்தோங்க. N of S போட்டு 50ன்னு போட்டோம் இல்லைங்களா? இதுதான் N of S. N of S வந்து 50ங்க, ரைட்டுங்களா? ப்ளஸ் N of B எவ்வளோங்க? 25. N of B இங்கே தான் போட்டு 25. N of S அதே 50ங்க. ஸோ 25 50 எவ்வளோங்க? 15 40ங்க. 40 பை 80ங்க, விச் இஸ் சைபர் அடிச்சு விட்ருங்க. 4/5 இவ்வளோதாங்க ஆன்சர். ஸோ எழுதும்போது 200 or 500 rupees நோட்டை எடுக்கான ப்ராபபிலிட்டி ஆஃப் டிராயிங் ஏதா 200 or 500 rupee note is 4/5. இதுதாங்க ஆன்சர். இப்போ நம்ம பார்ட் 2க்கு போவோங்க. பார்ட் 2 என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். பார்ட் டூ 2 மார்க் கொஸ்டின் இல்லையா? பார்ட் டூங்க, 2 மார்க்ஸ். A flower is selected at random from a basket containing, basket இருக்குங்க, basket containing என்னங்க? 80 yellowங்க, 80 yellow flowers, 70 red flowers and 50 white flowersங்க, 50 white flowers. ஸோ டோட்டல் எப்படி போட்டுடலாங்க? 8 15 20 200ங்க டோட்டல். அதான் NFS. டக்குன்னு டோட்டலை போட்டுருங்க பாதி போடும்போதே. இப்படி தான் NFS தேவைப்படும். ஃபைண்ட் த ப்ராபர்ட்டி தட் செலக்டிங் எல்லோ கலர்ட் ஃப்ளவருங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து லெட் ஈவெண்ட் ஆஃப் செலக்டிங் எல்லோ வந்து ஒயின்னு வச்சுப்போங்க. சரிங்களா? ரைட். ஸோ P of I கேட்குறாங்க, இஸ் ஈக்குவல் டு N of I by N of Sங்க. இவ்வளோ தாங்க ஆன்சர். இப்போ நம்ம முதல்ல படிப்போம் கணக்கு தமிழ்லையும். ஒரு கூடையில் உள்ள 80 மஞ்சள், 70 சிகப்பு மற்றும்
50 வெள்ளை பூக்களிலிருந்து சம வாய்ப்பு முறையில் ஒரு பூ தேர்ந்தெடுக்கும் பொழுது அது மஞ்சள் நிற பூவாக இருக்க நிகழ்தகவு காண்க. அவ்வளோதாங்க. என்எஃப்ஐ என்னதுங்க? என்எஃப்ஐ எவ்வளோ இருக்குங்க? என்எஃப்ஐ வந்து 80, என்எஃப்எஸ் வந்து 200, 80/2 தாங்க. இந்த 2 சைபர் அடிச்சுட்டோன்னா 8/20ங்க. 2 4ஆல் டிவைட் ஆகுங்க. 4 2 8 4 5 20ங்க. இவ்வளோ தாங்க ஆன்சர். 2/5 ரைட்டுங்களா? ரைட். இது 2 மார்க். 1 மார்க் கூட இது கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்குது. அவ்வளோதான். அடுத்தது நம்ம இங்கே போவோம். பார்ட் 3 போவோங்க. 5 மார்க் கொஸ்டின் போவோம். இது என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். 5 மார்க்ஸ் கொஸ்டின். லெட்ஸ் see what is the 5 marks question. என்ன கேட்குறாங்க? A bag contains 5 red balls. A bag contains 5 red balls, 6 white balls, 5 red ball, 6 white ball, 6 white ball, 7 green ball and 8 black ball. 8 black ballங்க. So 1 ball is drawn at random. 1 ball is drawn at random from the bag. Okay. Find the probability that the ball drawn is என்னது? 1 ஒயிட்டாக இருக்கிறதுக்கான ப்ராபர்ட்டி என்ன? அந்த ஒரு பால். ரெண்டாவது பிளாக் ஆர் ரெட்டு. பிளாக்கு 6 ரெட்டுங்க. மூணாவது ப்ராபர்ட்டி நாட் ஒயிட். நாலாவது ப்ராபர்ட்டி என்னது? நாட் ஒயிட். அப்புறம் நெய்தர் ஒயிட் நாட் பிளாக். நெய்தர் ஒயிட் நாட் பிளாக். முதல்ல என்ன பண்ணுவோம்? என்எஃப்எஸ் கூட்டிடுவாங்க. 5 6 17 18 26ங்க. என்எஃப்எஸ் இஸ் ஈக்குவல் டு 26. அதை முதல்ல எழுதிடுவாங்க. அப்புறம் ஈவெண்ட் ஆஃப் செலக்டிங் ரெட் பால் அது எழுதுவோம் ஆர். அவர் எழுதுங்க, ஃபுல்லாக எழுதுங்க. ஈவெண்ட் ஆஃப் செலக்டிங் ஒயிட் பால் W. ஈவெண்ட் ஆஃப் செலக்டிங் கிரீன் பால் இஸ் கிரீன். ஈவெண்ட் ஆஃப் செலக்டிங் பிளாக் பால் இஸ் பி. அது எழுதிட்டு தான் நீங்கள் போகணும். அப்போ தான் பி ஆஃப் ஆர்னு புரியும். தமிழில் படிச்சிடுவோமா? ஒரு பையில் 5 சிவப்பு நிற பந்துகளும் 6 வெள்ளை நிற பந்துகளும் 7 பச்சை நிற பந்துகளும் பாருங்க. 5 சிவப்பு நிறம், 6 வெள்ளை நிறம், 7 பச்சை நிறம், 8 கருப்பு நிற பந்துகளும் உள்ளன. சம வாய்ப்பு முறையில் பையிலிருந்து ஒரு பந்து எடுக்கப்படுகிறது. அந்த பந்து வெள்ளையாக இருப்பதற்கான வாய்ப்பு 1 ஒயிட்டு. அடுத்தது கருப்பு அல்லது சிவப்புங்க. வெள்ளையாக அல்லாமல் இருப்பது, வெள்ளையாகவும் கருப்பாகவும் அல்லாமல் இருப்பது நெய்தர் ஒயிட் நாட் ப்ளூ. அது ஒயிட்டாகவும் வெள்ளையாகவும் கருப்பம் இல்லாமல் இருப்பதற்கான நிகழ்தகவுகளை காண்க. சரிங்க, இப்போ புரிஞ்சிச்சுங்களா? சரி, ஃபர்ஸ்ட் என் ஆஃப் டபிள்யூ என்ன பண்ணும்? ஒயிட் அப்படியே போட்டுருக்கோம். என் ஆஃப் டபிள்யூ என்னது? சாரி, என் ஆஃப் டபிள்யூ கிடையாதுங்க. பி ஆஃப் ப்ராபபிலிட்டி ஆஃப் டபிள்யூ. ப்ராபபிலிட்டி ஆஃப் டபிள்யூ வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் டபிள்யூ ஒயிட் இஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் டபிள்யூ by n of s, which is equal to, நீங்களும் தமிழ்லையும் படம் அப்படி பண்ணுங்க. ஒரு சிகப்பு பந்து சம வாய்ப்பில் தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான நிகழ்வு ஆர் என்க அப்படின்னு சொல்லிட்டு யூ டிஃபைன் இட். அதை வரையறுத்துட்டு அப்புறம் நீங்க போங்க. அதர்வைஸ் என்னன்னு தெரியாது. அதுதான் என் ஆஃப் டபிள்யூ பை என் ஆஃப் எஸ். வாட் இஸ் டபிள்யூ? என் ஆஃப் டபிள்யூ என்னதுங்க? ஒயிட் 6ங்க. ஸோ 6/6 என் ஆஃப் எஸ் தான் 26 போட்டுங்க. 2ஆல் வகுப்படுமா? ரெண்டுமே இட் பை டிவைசிபிள் பை 2, 3/13ங்க. அவ்வளோதாங்க இது. ரெண்டாவது ப்ராபபிலிட்டி ஆஃப் பி ஆர் அப்பயே பார்த்துங்க. ஒரு பந்து எடுக்கிறோங்க, அதனால ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி, அதாவது வந்து நில்லுங்க. தர்ஃபோர் பி ஆஃப் பிஆர் ஏன்னா இப்படி தாங்க போடுவோம். பி யூனியன் ஆர் இஸ் ஈக்குவல் டு பி ஆஃப் பி ப்ளஸ் பி ஆஃப் ஆருங்க. ஏன்னா ஏ பி இன்டர்செக்ஷன் ஆர் இருக்காது. ஏன்னா ஏதாவது ஒன்று தான் எடுக்க போகிறோங்க. சரி, அதனால் அது பார்த்துடலாம். விச் இஸ் ஈக்குவல் டு பி ஆஃப் பி என்னதுங்க? பி ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் பி பை என் ஆஃப் எஸ். என் ஆஃப் பி என்னது? என் ஆஃப் பி ப்ளூ பாலா பிளாக் பால்? என் ஆஃப் பி பிளாக் தான் போட்டிருக்கோம். பிளாக் பால் 8ங்க. 8/26ங்க. அப்படியே வச்சுப்போங்க. ரெட்டுங்க சிகப்பு பால்
ப்ராபபிலிட்டி ஆஃப் ரெட் பால் எடுக்கிறது நிகழ்த்தொகை என்ன 5 by which is equal to n of r by n of s which is equal to red 5 by 26. Therefore p of b black or red எக்ஸாம்பிள் வந்து டீட்டெயிலாக எழுதுங்க, இல்லைன்னா இட்ஸ் ஓகே டிஃபைன் பண்ணிங்கன்னா ப்ராப்ளம் இல்லை. p of b union r which is equal to 8 by 26 plus 5 by 26 which is equal to 13 by 26 13 2 26 which is equal to 1 by 2ங்க. எவ்வளோதாங்க ஆன்சர். மூணாவது என்னது நாட் ஒயிட், வெள்ளையாக இல்லாமல் இருக்குது. ஆல்ரெடி பார்த்தோங்க. நாட் ஒயிட் என்னதுங்க, நாட் ஒயிட் இஸ் ஈக்குவல் டு ஒயிட் காம்ப்ளிமெண்ட்டுங்க விச் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் டபிள்யூங்க. ஆல்ரெடி பார்த்தோம். நாட் ஒயிட்டுங்கிறது இதுங்க. ஸோ பி ஆஃப் நாட் ஒயிட் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் பி ஆஃப் ஒயிட்டுங்க. பி ஆஃப் ஒயிட் ஆல்ரெடி கால்குலேட் பண்ணியிருக்காங்க 3 by 13ங்க which is equal to 1 minus 3 by 13 which is equal to 13 minus 3 by 13 10 by 13. அவ்வளோதாங்க ஆன்சர். 2 மாதிரி 5 மார்க் வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாங்க. அடுத்தது 4வது என்ன சொல்லியிருக்காங்க, நெய்தர் ஒயிட் நாட் பிளாக், வெள்ளையாகவும் கருப்பாகவும் இல்லாமல். அப்படின்னா என்னவா இருக்கலாம், வெள்ளையாகவும் கருப்பாக சிகப்பாகவும் கிரீனாக இருக்கலாம். ஸோ நெய்தர் ஒயிட் நாட் பிளாக், neither white nor black அப்படின்னா என்ன இருக்கும், ரெட்டு ஆர் கிரீனா இருக்கு எடுத்துக்கலாமா, ரெட் ஆர் கிரீன் இரண்டுல எது ஒன்றா இருக்கலாங்க. ரெட் ஆர் கிரீன். ரெட்டு என்னதுங்க, பி ஆஃப் ரெட்டு ஆல்ரெடி போட்டிருப்போம், அது அப்படியே எடுத்து எழுத எக்ஸாம்பிள் ஃபுல்லாக எழுதலாமா, சரி 6 குறைய எழுதுவானா ஃபுல்லாக எழுதலாம். n of r by n of s. ரெட்டுனா எவ்வளோ பால் இருக்குங்க, ரெட்டு 5 which is equal to 5 by 26. பிளாக் நாங்க பி ஆஃப் பி ஆல்ரெடி போட்டிருக்கோங்க 1 by 2 ஐ திங்க்னா பிளாக் ஆர் ரெட்டு, நெய்தர் ஒயிட் நாட் பிளாக், அதான் இதுங்க. ஓகே, நெய்தர் ஒயிட் பிளாக் இல்லைன்னா பிளாக் கிடையாது, ரெட்டு அண்ட் கிரீன். ஐம் சாரி, பிளாக் கிடையாது, கிரீன். ப்ரீ ஆஃப் கிரீன் which is equal to n of g by n of s. கிரீன் எவ்வளோ அங்கே இருக்கு, 7 இருக்குங்க. n of g is equal to 7ங்க which is equal to 7 by 26ங்க. therefore p of r union g, ரெட்டு அல்லது கிரீன் வந்து 5 by 26 plus 7 by 26 which is equal to 12 by 26. 2ஆல் போகும் இல்லைங்களா, 6 by 13ங்க. எவ்வளோதாங்க ஆன்சர். எவ்வளோதான், 5 மார்க் வந்துச்சு உங்களுக்கு. டோட்டலாக நம்ம 9 மார்க் சால்வ் பண்ணிட்டோம். கோ த்ரூ திஸ். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ், யூ ஆல்சோ கோ த்ரூ. எதனா டிஃபிகல்ட்டி இருந்ததுன்னா சொல்லுங்கள். ஐ வில் ட்ரை டு இன்னும் கொஞ்சம் நம்ம தமிழில் நம்ம பேச ட்ரை பண்ணலாம். எங்கன்னு எக்ஸாக்டாக சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து 2024 கொஸ்டின் பேப்பரோடு உங்களை சந்திக்கிறேன். டேக் கேர், ஹாவ் அ நைஸ் டே.